இன்றைக்கி நான் காமிக்கிற வளையல் எத்தனை ஜோடி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 ஜோடி, 50 ஜோடி, இல்லைன்னா 100 ஜோடி இருக்குமா? இல்லைங்க, 150 ஜோடி இருக்குது. எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸில், நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில், வித் சென்டர் கிளிப்போடு நான் வச்சுருக்கேன். சிஸ்டர், உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வருது? எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்த ஆர்டர் இல்லைங்க, இது பழைய ஆர்டர் தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ லாங் ஃபார்ம் வீடியோவாக எல்லாமே தனித்தனியாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் எல்லா பேருக்குள்ளே சென்டர் கிளிப்ஸும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வித் பேங்கிள்ஸ் அண்ட் சென்டர் கிளிப்ஸ் ரெண்டுமே பேக்கிங் பண்ணுறது முதற்கொண்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஆர்டர் எப்படி கிடச்சிதுன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. இன்ஸ்டாகிராம்லேருந்து போன வருஷம் எனக்கு டெல்லி ஆர்டர் ஒன்று கிடச்சிதுன்னு சொன்னேன்ல, அந்த ஆர்டரில் வந்தது தாங்க இது. சேமாக அந்த ஆர்டர் முடித்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு இந்த வருஷமும் ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வந்துச்சு. போன வருஷம் 700 பேர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த தடவை 400 தான் கேட்டிருந்தாங்க. இந்த கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ஷேட்ஸு, லைட் ஷேட்ஸ், அப்புறம் பேஸ்டல் ஷேட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஷேட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கலர்ஸு, டிசைன்ஸ் எல்லாமே எங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிக்காக நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கலர்ஸ் எல்லாமே எங்களோட செலெக்ஷன் தான், டிசைன்ஸும் எங்களோட செலெக்ஷன் தான். ரொம்ப ரிப்பீட்டட் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கலர்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ரெட் கலருங்கிறது காமன் கலருங்கிறதுனால ரெட் கலர்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 150 பேர் பேங்கிள்ஸ் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? அந்த 150க்கு மேட்சான கிளிப்ஸும் பார்க்கணும்ல, பார்த்தீங்களா? எல்லாமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே 150 பேர்ஸுக்குள்ளே மேட்சிங் கிளிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி நிறைய பல்க் ஆர்டர்ஸும் எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது மினிமம் 15 to 20 டேஸ் எங்களுக்கு டைம் இருந்தால் தான் எங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எல்லா கிளிப்ஸுமே பேங்கிள்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தாங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக அவங்க சொன்ன டைம் லைனுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கிளிப்ஸ் போட்டு நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்களா, இந்த பேங்கிள் பிங்க் கலரில் நாங்கள் சில்க் த்ரெட் சுற்றி நாங்கள் மூன் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிப்பில் என்ன பண்ணியிருக்கோம், பிங்க் கலரில் அந்த மூன் ஷேப் வர்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி, கலர்ஸ் செலக்ட் பண்ணி, அதுக்கு டிசைன் செலக்ட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சென்டர் கிளிப்பும் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த காலத்துலலாம் பெண் குழந்தை பிறந்தாவே எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அந்த பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறது, அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் பெண்களால் முடியாத, சாதிக்க முடியாத எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாறிட்டு வருது. இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன், ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் அந்தளவு ஒன்றும் சாதனை பண்ணலை, நான் ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் என்னாலேயும் முடியும், நானும் வீட்டில் இருந்தே என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அதில் வீட்டில் உள்ளவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். முழுமையான சப்போர்ட் கிடைக்கலனாலும் குறைஞ்சபட்ச சப்போர்ட்டாவது இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கி தாங்க. என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அதனால் என்னால் இந்த அளவு என்னோடய பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க முடியுது. சிஸ்டர், எல்லாம் ஓகே, எனக்கு இந்த ஆர்டர், இந்த மாதிரி ஆர்டர் எனக்கும் வேணும், எனக்கும் வரணும், நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆர்டர் உங்களோட உழைப்புக்காக வரணும். நீங்கள் காமிக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு பொருளை செஞ்சு அதுக்கான இதை மற்றவங்கக்கிட்ட காமிச்சு அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி 1 by 1 ஆர்டர் எடுக்கணும். இப்போ எனக்கு வர்ற ஆர்டரை உங்களுக்கு நான் மாற்றி விடுறதுனா அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. எங்கள் பக்கத்துலேயே நியரஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸை கொடுத்து நாங்களை ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஆர்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால என்னோடய கைப்பட நிறைய நான் செய்வேன். ஸோ நான் எனக்கு வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோடய கைப்பட என்னோடய கண் பார்வையில் செய்யணுங்கிறது தான் என்னோடய தாட்டு. அதனால் மேக்ஸிமம் கமெண்ட்டில் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கமெண்ட் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை நான் ஒரு நல்ல கைட் பண்ணுறேன்.
நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க, இந்த டிசைன் செய்யுங்க, இந்த கலர் சூஸ் பண்ணுங்கள், இதுக்கு இந்த பேங்கிள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸும் ஒரு கைடன்ஸ் வேணால் என்னால் கொடுக்க முடியுமே தவிர, ஆர்டர்ஸ் வந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் என்ன நம்பி கொடுக்குறாங்க, அப்போ அது வந்து கரெக்டாக இருக்கா, அது பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத நான் பார்த்து நான் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஸ்பேட்ச் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அது நீங்கள் எனக்கு ஒரு கொரியர் போட்டு நான் அதை பார்த்து நான் கஸ்டமருக்கு ஒரு கொரியர் போடுறது வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு வர்றது வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் தான் வரும். அதை வந்து நான் யாருக்குமே கைமாற்றி விடுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இந்த பேங்கிள்ஸோட டிசைன்ஸு, கிளிப்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் 150 பேர்ஸுக்குள்ளதுமே நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ்லாம் வர்றதுக்கு நம்ம ரொம்பவே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பொறுமையாக இருக்கணும். நம்மளோட டேலண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிக்கிட்டே வரணும். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நிறையா வருது. யூடியூப்லேருந்து வர்றது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆர்டர்ஸ் மட்டும்தான் யூடியூப்லேருந்து வருது. ஆனால் நிறைய காம்படிஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் நம்ம பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து வந்தோன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் நம்மளால். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.